வணக்கம். வெல்கம் டு ஹெர்பலிசம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹைப்பர் தைராய்டிசம் அதுக்கான ஒரு மருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தைராய்டு சுரப்பு அதனுடைய சுரப்பை அதிகமாக சுரக்கும். இன்னொன்று அதனுடைய சுரப்பில் இருந்து கம்மியான அளவு சுரக்கும். 2 டைப் இருக்குது, ஹைப்பர் ஹைப்போ அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம ஹைப்பர் தைராய்டிசம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான சுரப்பு அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு சில அறிகுறிகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெரும்பாலும் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக இதில் பாதிக்கப்படுறோம். என்னென்னா அவங்களுக்கு அந்த முடி உதிர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். 2வது அந்த முடியினுடைய தன்மை மாறுபடும். அந்த ஹேர் ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி, ரொம்ப நைஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் உடல் பருமன் அதிகரிக்கும். அப்புறம் என்ன தான் அவங்க சாப்பிட்டாங்க, சத்தான உணவுகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலும் உடல் சோர்வு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். காலையில் எழுந்ததும் நல்லா ஒரு பிரிஸ்காக வேலை பார்க்கணும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும்னு தான் இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் டைம் ஆக ஆக பார்த்திங்க அப்படின்னா உடல் ரொம்ப ஒரு டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னே தெரியாது, எதுக்கு இப்படி டயர்டாக இருக்குதுன்னு யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி அறிகுறிகள் தென்பட்டது அப்படின்னாலும் இந்த மாதிரி தைராய்டு சுரப்பியில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை அந்த மாதிரி அறிகுறிகள் இருந்ததுன்னா தைராய்டு சுரப்பி பிரச்சனை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. ஒருவேளை நீரிழிவு போன்ற பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாலும் இந்த மாதிரியான அறிகுறிகள் தென்படும். அதுக்கு நீங்கள் உங்களுடைய இரத்த பரிசோதனை முதல்ல நீங்கள் போய் பார்க்குறது ரொம்பவே நல்லது. டிஎஸ்ஹெச் டெஸ்ட் எடுக்கணும், தைராய்டு ஸ்டிமுலேட்டட் ஹார்மோன். அந்த டெஸ்ட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி தைராய்டு சுரப்பி அளவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருள் வச்சு ரொம்ப சிம்பிளாக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். 2 பொருள் மட்டும்தான் நமக்கு தேவை. இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக 100% நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் நமக்கு கொடுக்கக்கூடியது. 4ங்கிற பாயிண்டில் இருந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சிலருக்கு. 5 இருக்குது அப்படின்னாலோ இல்லை 4 பாயிண்ட் சம்திங் இருக்குது அப்படின்னா கூட உடனே மாத்திரையை அவங்க கொடுப்பாங்க. காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் அந்த மாத்திரையை போடுற மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ அது தைராய்டு மாத்திரையை பொறுத்தவரை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வாழ்நாள் முழுவதும் நம்ம போடுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. இதுக்கு நம்ம எடுக்கிறது முதல்ல இந்த வாழைப்பூ. இப்போ நமக்கு சீசன்னா கண்டிப்பாக நிறைய கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி வாழைப்பூ நீங்கள் எடுத்துகிட்டு இந்த அம்மா செய்கிற மாதிரி அந்த நடுவில் இருக்கிற அந்த நடுநரம்பு அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த வெண்மை நிறத்தில் தொப்பி மாதிரி இருக்கும், அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த 2ஐயும் நம்ம போடக்கூடாது. ஒரு வித கசப்பு சுவை நமக்கு கொடுக்கும். அதனால் அதை மோஸ்ட்லி அதை நம்ம போட மாட்டோம். இதை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு 350 ml நீங்கள் தண்ணீர் ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம முதல்ல சேர்க்க போகிறது இந்த பெருஞ்சீரகம், சோம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெருஞ்சீரகம். இது 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 கிராம் அளவுக்கு உங்களுக்கு வரும். ஒருவேளை பொடி இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் பெருஞ்சீரக பொடி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம இந்த வாழைப்பூ இந்த மாதிரி 5 ஸ்ட்ராண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதிகமாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். இதை போட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது அந்த 350 ml தண்ணீர் நமக்கு ஒரு 200லேருந்து 250 mlக்குள்ளே நல்லா சுண்டி வர்ற மாதிரி இதை நல்லா காய்ச்சுங்க. நீங்கள் நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கு பிறகு நல்லா தண்ணீர் நமக்கு வற்றிட்டு ஒரு 200 ml கிட்ட நமக்கு வந்துருச்சு. இதை நல்லா ஒரு வடிகட்டியில் வச்சு வடிகட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு மிதமான சூடு இருக்கும்போது நீங்கள் குடிங்க. காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. தொடர்ந்து ஒரு 14 நாட்கள் மட்டும் நீங்கள் எடுங்க. குடிக்கிறதுக்கு கொஞ்சம் துவர்ப்பு சுவை தான், துவர்ப்பாக தான் இருக்கும், ஒன்றும் இல்லை. இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். 14 நாட்கள் கழித்து நீங்கள் மறுபடியும் ஒருக்கா நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 100% உங்களுக்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. இது குடித்ததுக்கப்புறம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரங்கள் வரைக்கும் நீங்கள் எதுவுமே அடுத்து உணவு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். எம்டி ஸ்டொமக்காகவே இருக்கட்டும். இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னோடய சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கிடைக்கும். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன்.
இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.